திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே 6.5 பவுன் தங்க நகைக்காக ஓய்வு பெற்ற கிராம நிர்வாக அதிகாரிக்கு குளிர்பானத்தில் விஷம் வைத்து கொடுத்து கொலை செய்த சிறுவன் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். 16 வயதில் நகைக்காக கொடூர செயலில் ஈடுபட்ட சிறுவனின் பகீர் பின்னணி என்ன? திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே உள்ள புளியமரத்துக்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்தவர். 75 வயதான இவர் பணி ஓய்வு பெற்ற கிராம நிர்வாக அலுவலர். ஊருக்குள் விவசாயம், வட்டிக்கு பணம் கொடுக்கும் தொழிலும் செய்து வந்த மாரியப்பன் தனது தோட்டத்து வீட்டில் மனைவி பத்மினியுடன் வசித்து வந்தார். இந்த நிலையில் கடந்த 11ஆம் தேதி மாரியப்பன் திடீரென்று மர்மமான முறையில் உயிரிழந்தார். வயது மூப்பின் காரணமாக மாரியப்பன் இறந்திருக்கலாம் என்று நினைத்த குடும்பத்தினர் அவரது உடலை அதே பகுதியில் உள்ள மயானத்தில் அடக்கம் செய்தனர். அதன் பின்னர்தான் சம்பவமே காத்திருந்தது. மாரியப்பன் வைத்திருந்த தங்க நகைகளை அவரது மகன் பன்னீர்செல்வம் வீடு முழுக்க தேடி பார்த்துள்ளார். அதில் 6.5 சவரன் தங்க நகைகள் மற்றும் வட்டிக்கு பணம் கொடுத்தவர்களிடம் வாங்கி வைத்திருந்த ஆவணங்கள் உள்ளிட்டவை மாயமாகியிருந்தது. அப்போதுதான் மாரியப்பன் தோட்டத்தில் கடந்த 2 ஆண்டுகளாக வேலை பார்த்து வந்த 16 வயது சிறுவனிடம் பன்னீர்செல்வம் விசாரித்துள்ளார். நகையை குறித்து கேட்டதும் பேயறிந்ததைப் போல முழித்த சிறுவன் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளார். அதில் சந்தேகமடைந்த பன்னீர்செல்வம் தனது தந்தையின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக வேடசந்தூர் போலீஸ் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார். மேலும் சிறுவன் குறித்தும் கூறியுள்ளார். அது தொடர்பாக உடனே வழக்கு பதிவு செய்த போலீசார் சிறுவனை பிடித்து துருவி விசாரணை செய்தனர். அதில் 6.5 சவரன் நகைக்காக மாரியப்பனை சிறுவன்தான் கொடூரமாக கொலை செய்துள்ளான் என்பதை கண்டுபிடித்தனர். மாரியப்பன் வீட்டில் வேலை பார்த்து வந்தபோது கடந்த 1 மாதத்திற்கு முன்பு 6.5 சவரன் தங்க நகைகளை திருடிச் சென்ற சிறுவன் வேடசந்தூரில் உள்ள ஒரு தனியார் வங்கியில் அடகு வைத்து 2.5 லட்சம் ரூபாய் பணம் பெற்றுள்ளார். மேலும் அந்த பணத்தை வட்டிக்கு கொடுத்தும் வசூல் செய்து வந்துள்ளார். ஒரு கட்டத்தில் தங்க நகைகள் மற்றும் ஆவணங்கள் மாயமானதால் நகைகளை நீ எடுத்தாயா என்று மாரியப்பன் சிறுவனிடம் விசாரித்திருக்கிறார். இதனால் தன் மீது மாரியப்பன் போலீசில் புகார் செய்து விடுவாரோ என்ற பயத்தில் அவரை தீர்த்து கட்ட திட்டமிட்டுள்ளார். அதற்காக திட்டமிட்டபடி தென்னை மரத்திற்கு வைக்கும் பூச்சி மாத்திரைகளை வாங்கி குளிர்பானத்தில் கலந்து கொடுத்து மாரியப்பனை சிறுவன் துடிதுடிக்க கொலை செய்திருக்கிறார். இந்த கொடூர சம்பவம் வெளியே தெரியவர போலீசார் அடக்கம் செய்த மாரியப்பனின் உடலை தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனை செய்தனர். மேலும் கொலை செய்த சிறுவனை கைது செய்து நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி கூர்நோக்கு இல்லத்தில் அடைத்தனர். 6.5 சவரன் தங்க நகைகளுக்காக ஓய்வு பெற்ற கிராம நிர்வாக அதிகாரியை அவரது வீட்டில் வேலை பார்த்து வந்த சிறுவன் குளிர்பானத்தில் பூச்சி மருந்து கலந்து கொடுத்து கொலை செய்த சம்பவம் திண்டுக்கல்லில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.